அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறையோட அடுத்த ஒரு உயர்ந்த முயற்சியாக வானொலியின் வழியாக கல்வியை ஒளிபரப்பிட்டு வராங்க. ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷனில் மாலை நேரங்களில் இந்த கல்வி ஒளிபரப்பாகுது. அப்படி ஒளிபரப்பான வேதியியல் பாடத்தினுடைய ஒரு காணொலியை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இது பாடங்களை படிக்கிறதுக்கும் படித்த பாடங்களை ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். அந்த வானொலியில் ஒளிபரப்பான ஆடியோவுக்கு வீடியோ வடிவம் கொடுத்து இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் சார்பாக வானொலியின் வழியாக +2 வேதியியலில் 2வது பாடமான பி தொகுதி தனிமங்கள் பாடம் இதோ உங்களுக்காக வழங்குபவர் சே. மணிகண்டன், அரசினர் மேல்நிலைப்பள்ளி, மழையூர், திருவண்ணாமலை மாவட்டம். அன்பு மாணவர்களே, நாம் 2வது பகுதியில் சென்ற பகுதியில் நம்ம போரானுடைய சேர்மங்கள் பற்றியும் அதே மாதிரி அலுமினியத்தினுடைய சேர்மங்கள் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் கார்பன் தொகுதியில் கார்பனுடைய புற வேற்றுமை வடிவங்களை பற்றி பார்த்தோம். அதில் கிராஃபைட் அப்படின்ற ஒரு புற வேற்றுமை வடிவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சென்ற பகுதியில். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நாம் கார்பனுடைய அடுத்த புற வேற்றுமை வடிவமான வைரத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்க போகிறோம். பக்கம் 47 வைரத்தினுடைய அமைப்பை கொடுத்துருக்காங்க நம்ம புத்தகத்தில். அதை பார்த்துட்டு அதனுடைய முக்கிய சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வைரம் என்ன இனக்கலப்பில் இருக்குது அப்படின்னா sp3. அதில் இருக்கின்ற கார்பனுடைய இனக்கலப்பு sp3. கார்பன் கார்பன் பிணைப்பு நீளம் 1.54 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். வைரம் மின்சாரத்தை கடத்தாது. அதே மாதிரி வைரம் அதனுடைய தன்மை என்ன அப்படின்னா மிக கடினமாக இருக்கின்ற ஒரு பொருள். வைரத்தினுடைய அமைப்பு கார்பனை சுற்றி நான்முகிய அமைப்பு படிகம் முழுவதும் விரிந்து பரவி காணப்படுகிறது. இதனுடைய பயன் என்ன அப்படின்னா கூர்மையாக்கும் கருவிகள்லையும் துளையிடுகின்ற கருவிகள்லையும் வைரமானது பயன்படுகின்றது. இந்த வைரத்தினுடைய அமைப்பை நீங்கள் புத்தகத்தில் ஒரு முறை பார்த்துட்டு இந்த முக்கியமான கருத்துக்கள் எல்லாத்தையும் நினைவில் வச்சிட்டிங்கன்னா அதுவே போதுமானது. அடுத்து நம்ம பார்க்க போகிற கார்பனுடைய புற வேற்றுமை வடிவம் ஃபில்லரின்கள். இதில் இருக்கின்ற கார்பனுடைய இனக்கலப்பு என்ன அப்படின்னா sp2. கார்பன் கார்பன் பிணைப்பு நீளம் ஒற்றை பிணைப்புக்கு 1.44 ஆம்ஸ்ட்ராங் யூனிட்டும் இரட்டை பிணைப்புக்கு 1.38 ஆம்ஸ்ட்ராங் யூனிட்டும் இருக்குது. அதனுடைய வடிவத்தை பக்கம் 48 நம்ம புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதில் இந்த கருத்துக்கள் நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. அதில் இருக்கின்ற C60 மூலக்கூறுகள் பக்மினிஸ்டர் ஃப்ளோரின் அப்படின்னு சொல்லிட்டோம், பகிபால் அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கிறாங்க. அந்த வடிவத்தில் 20 ஆரணு வளையங்களும் 12 ஐந்தணு வளையங்களும் இடம்பெற்றிருக்கு. கார்பனுடைய அடுத்த புறவேற்றுமை வடிவம் கிராஃபின். இதனுடைய இனக்கலப்பு sp2. இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா ஒற்றைத்தாள் வடிவமைப்பில் இருக்குது. தேன்கூடு போன்ற படிக அமைப்பு இந்த கிராஃபினுக்கு இருக்கின்றது. இந்த புறவேற்றுமை வடிவத்தை தொடர்ந்து நாம் பார்க்க போகிற அடுத்த புறவேற்றுமை வடிவம் கடைசி புறவேற்றுமை வடிவம் கார்பனுக்கு கார்பன் நேனோ குழாய்கள். இந்த நேனோ குழாய்கள் எங்கே பயன்படுகின்றது அப்படின்னா மருந்துகளில் மிக முக்கிய பயன்களை கொடுத்துட்ருக்கு. அதுபோலவே மின்னணுவியல் துறையிலையும் இது முக்கியமான பயனை கொடுத்துட்ருக்கு. இது என்ன அமைப்பில் இருக்குது அப்படின்னா கிராஃபைட் போன்ற குழாய் அமைப்பும் ஃப்ளோரின் முனைகளை கொண்டு இந்த கார்பன் நானோ குழாய்கள் இருக்கின்றது. இந்த 5 புறவேற்றுமை வடிவங்களையும் நீங்கள் ஒரு அட்டவணை மாதிரி போட்டு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு புறவேற்றுமை வடிவத்துக்கும் என்னென்ன பண்புகள் முக்கியமாக இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்தையும் நீங்கள் தொகுத்து ஒரு அட்டவணை மாதிரி போட்டுக்கணும். அதில் என்னென்ன பண்புகள்லாம் இடம்பெற்றிருக்கணும் அப்படின்னா அதனுடைய இனக்கலப்பு நீங்கள் சொல்லணும், கார்பன் கார்பன் பிணைப்பு நீளத்தை அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது மின்சாரத்தை கடத்துமா கடத்தாதா, அதனுடைய தன்மை எப்படி இருக்குது, அமைப்பு எப்படி இருக்குது, பயன்கள் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு அட்டவணை மாதிரி போட்டு படிச்சிங்க அப்படின்னா மிக எளிதாக நினைவில் வச்சுக்கலாம். கார்பனுடைய புறவேற்றுமை வடிவங்களை தொடர்ந்து நாம் பார்க்க போகிற சேர்மங்கள் கார்பனுடைய சேர்மங்கள் 2. 1 கார்பன் மோனாக்சைடு, 2 கார்பன் டை ஆக்சைடு. அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிற சேர்மம் என்ன அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு. இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு CO. தயாரிப்பு கார்பனை ஆக்சிஜன் கூட அப்படியே வினைப்படுத்தி கார்பன் மோனாக்சைடை தயாரிக்கலாம். அல்லது கார்பனை காற்று கூட வினைப்படுத்தியும் கார்பன் மோனாக்சைடை தயாரிக்கலாம். அதில் ஒரு முக்கியமான ஒரு மதிப்பெண் வினா இருக்குது. என்ன அப்படின்னா கார்பனை காற்று கூட வினைப்படுத்தும் போது உற்பத்தி வாயு அப்படின்ற ஒரு சேர்மமானது கிடைக்கின்றது. காற்றுன்றது உங்களுக்கு தெரியும், ஆக்சிஜனும் நைட்ரஜனும் சேர்ந்துருக்கிற ஒரு கலவை.
கரெக்டாக. அந்த கலவை கூட கார்பனை சேர்த்து வினைப்படுத்தும் போது கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடை உருவாக்குது. அது கூட நைட்ரஜன் சேர்ந்துருக்கு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து உற்பத்தி வாயு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு மதிப்பெண். அடுத்தது பக்கம் 49 கார்பன் மோனாக்சைடுடைய பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். கார்பன் மோனாக்சைடு ஒரு நிறமற்ற மணமற்ற நச்சுத்தன்மையுடைய ஒரு வாயு. அதனுடைய வேதிப்பண்புகளில் ஒரு முக்கியமான வேதிப்பண்பு என்ன அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடு குளோரின் கூட வினைபுரிஞ்சு பாஸ்ஜீன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷத்தன்மையுடைய ஒரு சேர்மத்தை உருவாக்குகின்றது. அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு COCl2. அது மாதிரியே இன்னொரு முக்கியமான வேதிப்பண்பு என்ன அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் கூட சேர்ந்து மெத்தனாலை உருவாக்குகின்ற இந்த வினை. கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் சேர்ந்திருக்கிற அந்த கலவையை தொகுப்பு வாயு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இதுவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்து கார்பன் மோனாக்சைடு வேதிப்பண்புகளில் ஒரு பெயரால் வரும் வினை இடம்பெற்றிருக்கு. அது ஃபிஷர் ட்ரோபோஷ் தொகுப்பு. இது மாதிரி பெயரால் வரும் வினைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. 11ஆம் வகுப்புலேயே நிறைய படிச்சிருப்பீங்க. அதுபோலவே இந்த வினையும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த வினையில் கார்பன் மோனாக்சைடானது ஹைட்ரஜன் கூட வினைபுரிஞ்சு நிறைவுற்ற கரிம சேர்மங்களையும் நிறைவுறாத கரிம சேர்மங்களையும் கொடுக்கின்றது. அந்த வினையை பக்கம் 49 நீங்கள் பார்க்கலாம். அதை நல்லா படிச்சுக்கணும். அடுத்தது பக்கம் 50 கார்பன் மோனாக்சைடோட வடிவமைப்பு கொடுத்துருப்பாங்க. அது என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா, நேர்கோட்டு அமைப்பை பெற்றிருக்கு. அதில் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே 3 எலக்ட்ரான் இரட்டைகள் பங்கிடப்பட்டுள்ளது. கார்பன் மோனாக்சைடுடைய பயன்கள் 3 கொடுத்துருக்காங்க. அதில் 1, கார்பன் மோனாக்சைடு ஒரு சிறந்த ஆக்சிஜன் ஒடுக்கியாக பயன்படுகின்றது. 2, கார்பன் மோனாக்சைடு ஒரு சிறந்த ஈனி ஆகும். அணைவு வேதியியல் பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். அதில் கார்பன் மோனாக்சைடு ஈனிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 3வது பயன் என்ன அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் சேர்ந்த கலவை நீர்வாயு. அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜனும் சேர்ந்த ஒரு கலவை உற்பத்தி வாயு. இது ரெண்டும் தொழில்துறையில் மிகுந்த பயனை கொடுக்குது. அதில் இந்த உற்பத்தி வாயுவாக இருக்கின்ற கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜனும் சேர்ந்த கலவையானது தொழிற்சாலை எரிபொருளாக பயன்படுகின்றது. அடுத்து நம்ம பார்க்க போகிற கார்பனுடைய சேர்மம் கார்பன் டை ஆக்சைடு. அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு CO2. தயாரிப்பு முறையை முதல்ல நம்ம பார்க்கலாம். கார்பன் டை ஆக்சைடானது கல்கரி அப்படின்னு சொல்லப்படுகின்ற CO கூட ஆக்சிஜனை வினைப்படுத்தும் போது கார்பன் டை ஆக்சைடானது கிடைக்கின்றது. இதனுடைய இயற்பியல் பண்பு என்ன அப்படின்னா, இது ஒரு தீப்பற்றாத ஒரு வாயு, காற்றை விட கனமான ஒரு வாயு. கார்பன் டை ஆக்சைடு வடிவமைப்பு நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். பக்கம் 51 வடிவமைப்பை கொடுத்துருக்காங்க. இது நேர்கோட்டு வடிவத்தில் இருக்குது. இந்த நேர்கோட்டு வடிவத்தினுடைய அமைப்பை பக்கம் 51 நீங்கள் பார்த்து நன்றாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து கார்பன் டை ஆக்சைடினுடைய பயன்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 4 முக்கியமான பயன்கள் நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பயன் என்ன அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு மந்தமான சூழலை உருவாக்க பயன்படுகின்றது. ஒரு சில வேதிவினைகளை நிகழ்த்தும் போது மந்தமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் போது அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு வாயு. தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தயாரிப்பதற்கு கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துதுன்றதை நம்ம முன்ன வகுப்புகளில் படிச்சிருப்போம். அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு தீயணைப்பான்களில் உந்து வாயுவாக பயன்படுகின்றது. அடுத்த கார்பன் டை ஆக்சைடு பயன் என்ன அப்படின்னா, இது குளிர்பானங்கள் தயாரிப்பதற்கும் நுரைப்புகள் உருவாக்குவதற்கும் பயன்படுகின்றது. நீங்கள் குளிர்பானங்களை குடிக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க, கார்போனேட்டட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதில் கார்பன் டை ஆக்சைடு வாயு இருக்கின்றது அப்படின்ற அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது கார்பன் டை ஆக்சைடுடைய பயன்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு. சிலிக்கனுடைய ஒரு சேர்மம் சிலிக்கன் டெட்ராக்ளோரைடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா, கார்பனுடைய புறவேற்றுமை வடிவங்கள், அதனுடைய 2 சேர்மங்கள், 1 கார்பன் மோனாக்சைடு, 2 கார்பன் டை ஆக்சைடு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சிலிக்கனுடைய சேர்மங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு. இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு SiCl4. பக்கம் 52 சிலிக்கன் டெட்ராக்ளோரைடுடைய தயாரிப்பை கொடுத்துருக்காங்க. சிலிக்காவை கார்பன் கூடவும் குளோரின் கூடவும் சேர்ந்து 1675 கெல்வின் வெப்பநிலையில் சூடு செய்யும் போது சிலிக்கன் டெட்ராக்ளோரைடானது கிடைக்கின்றது. இதனுடைய வேதிப்பண்பு அமோனியா கொண்டு பகுக்கின்ற அந்த ஒரு வினையை சொல்லலாம்.
அந்த வினையை மட்டும் நன்றாக நினைவுபடுத்தி பார்த்துக்கணும். சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு ஈத்தர் ஊடகத்தின் முன்னிலையில் அமோனியா கூட சேர்ந்து உருவாக்குகின்ற அந்த வேதிவினையானது மிகவும் முக்கியத்தன்மை வாய்ந்தது. அடுத்தது சிலிக்கன் டெட்ராக்ளோருடைய பயன்கள். நம்ம 2 பயன்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒன்று, சிலிக்கான் குறைக்கடத்திகள் தயாரிக்கிறதுக்கு இது பயன்படுது. மின்னணுவியல் துறையில் குறைக்கடத்தியுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு மிகுந்த ஒரு பயனை கொடுக்கின்றது. அடுத்தது, ஒட்டு வைக்கும் பொருள்கள் தயாரிப்பதற்கு சிலிசிக் எஸ்டர்கள் பயன்படுகின்றது. அந்த வேதிப்பண்பையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். அதாவது சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு எத்தில் ஆல்கஹால் கூட வினைபுரிந்து சிலிசிக் எஸ்டர் அப்படின்ற ஒரு பொருளை உருவாக்குகின்றது. இது ஒட்ட வைக்கும் பொருளாக பயன்படுகின்றது. இந்த பயனை புத்தகத்தில் பக்கம் 52 கொடுத்துருக்காங்க. அதை நல்லா படிச்சுக்கணும். இந்த சிலிக்கனுடைய சேர்மமான சிலிக்கன் டெட்ராக்ளோரைடை தொடர்ந்து நம்ம அடுத்து பார்க்க போகிற சிலிக்கனுடைய சேர்மங்கள் சிலிக்கோன்கள். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி இது இந்த பாடப்பகுதியில். அதனால் மாணவர்கள் அனைவரும் நல்லா இதை கவனித்து படிச்சுக்கணும். சிலிக்கோன்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிலிக்கோன்கள் என்பவை கரிம சிலிக்கான் பலபடிகள். இதனுடைய பொதுவான வாய்ப்பாடு R2SiO. இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு பலபடி அப்படின்னு நம்ம முதல்ல சொன்னேன் இல்லையா. பலபடினா என்ன அர்த்தம்? நிறைய மூலக்கூறுகள் ஒன்றோடொன்று இணைந்து பிணைந்து ஒரு நீண்ட சங்கிலியை உருவாக்கி ஒரு நல்ல உறுதித்தன்மையோட நல்ல ஒரு பண்போடு இருக்கின்ற ஒரு பொருளாக மாறுவது தான் நம்ம பலபடி ஆக்குதல்னு சொல்லிட்டு ஏற்கனவே 11ஆம் வகுப்பில் படிச்சிருப்போம். அதே மாதிரி இந்த சிலிக்கோன்களும் பலபடிகள் தான். இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, டை அல்கைல் குளோரோசிலேன்களை நம்ம நீரார் பகுக்கும் போது இந்த சிலிக்கோன்கள் கிடைக்கின்றது. சிலிக்கோன்களை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நேர்கோட்டு சிலிக்கோன்கள், 2வது வளைய சிலிக்கோன்கள், 3வது குறுக்கு பிணைப்பு சிலிக்கோன்கள். இந்த 3 வகையும் எப்படி நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னா, நாம் எடுத்துக்கிற அந்த அல்கைல் குளோரோசிலேன்கள் அடிப்படையிலிருந்து இந்த வகையான வடிவங்கள் கிடைக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நேர்கோட்டு சிலிக்கோன்களும் வளைய சிலிக்கோன்களும் நம்ம R2SiCl2 அப்படின்னு சொல்லப்படுகின்ற டை அல்கைல் டை குளோரோசிலேன்களை நீரார் பகுத்து அதுக்கப்புறமா அது ரெண்டுத்தையும் குறுக்கு வினைக்கு உட்படுத்தும் போது நேர்கோட்டு சிலிக்கோன்களும் வளைய சிலிக்கோன்களும் கிடைக்கின்றது. இது பக்கம் 53ல் நமக்கு தெளிவாக வினைகளோட புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. பக்கம் 54ல் குறுக்கு பிணைப்பு சிலிக்கோன்கள் எவ்வாறு உருவாகின்றது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. குறுக்கு பிணைப்பு சிலிக்கோன்கள் எப்போ உருவாகும் அப்படின்னா, மோனோ அல்கைல் ட்ரைக்ளோரோசிலேன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற RSiCl3 நீரார் பகுத்து அதுக்கப்புறம் குறுக்கு பிணைப்பு நம்ம செய்யும் போது இந்த குறுக்கு பிணைப்பு சிலிக்கோன்கள் உருவாகின்றது. இது மாதிரி 3 சிலிக்கோனுடைய வகைகளையும் நன்றாக வினைகளோடு எழுதி பார்த்து நினைவில் வச்சுட்டிங்கன்னா தேர்வுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இந்த சிலிக்கோனுடைய பண்புகள் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிலிக்கோன்கள் நீர் வெறுக்கும் தன்மையில் இருக்குது. அதே மாதிரி வெப்பத்தையும் மின்சாரத்தையும் இது கடத்துவது இல்லை. இதனால தான் இதனுடைய பயன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அந்த பயன்களில் இது உயவுப் பொருளாக பயன்படுகின்றது. ஏற்கனவே நம்ம கிராஃபைட் உயவுப் பொருளாக பயன்படுதுன்னு பார்த்தோம் இல்லையா. அதுபோலவே இந்த சிலிக்கோன்களும் உயவுப் பொருளாக பயன்படுகின்றது. லூப்ரிகேண்ட்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுபோலவே வெற்றிட பம்புகள் வேக்கம் பம்ப்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த வெற்றிட பம்புகள் தயாரிக்கிறதுக்கு இந்த சிலிக்கோன்கள் மிகவும் உதவியாக இருக்குது. வெப்பநிலை எண்ணெய் தொட்டிகளில் வெப்பநிலை அறியக்கூடிய எண்ணெய் தொட்டிகளில் இந்த சிலிக்கோனுடைய பயன்பாடுகள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. இதை தவிர பெயிண்ட்டுகளில் ரப்பரில் இது மாதிரியான பயன்கள் அளப்பரியதாக இருக்குது. சிலிக்கோனுடைய பயன்கள் அளப்பரியதாக இருக்குது. பயன்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி இந்த பாடத்தில். அதனால் சிலிக்கோனுடைய பயன்களை நன்றாக படித்து நினைவில் வைத்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிற சிலிக்கனுடைய சேர்மம் என்ன அப்படின்னா சிலிக்கேட்டுகள். பக்கம் 54லேருந்து ஆரம்பித்து பக்கம் 57 வரைக்கும் சிலிக்கேட்டுகள் அப்படின்ற அந்த பாடப்பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, சிலிக்கனுடைய சேர்மங்கள், கார்பனுடைய புறவேற்றுமை வடிவங்கள், அதனுடைய சேர்மங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கார்பனுடைய புறவேற்றுமை வடிவங்களாக இருக்கின்ற 5 புறவேற்றுமை வடிவங்களையும் அதனுடைய சேர்மமாக இருக்கின்ற கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, இதனுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளையும் பயன்களையும் நம்ம இந்த பகுதியில் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி சிலிக்கனுடைய சேர்மங்களாக இருக்கின்ற சிலிக்கன் டெட்ராக்ளோரைனுடைய தயாரிப்பு, அதனுடைய வேதிப்பண்பு, அதனுடைய பயன் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனுடைய மற்றொரு சேர்மமாக சிலிக்கோன்கள் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றது, அதில் என்னென்ன வகைகள் இருக்கின்றது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சிலிக்கோன்கள் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம பயன்களில் பார்த்தோம்.
அடுத்த பகுதியில் நம்ம சிலிக்கானுடைய ஒரு மிக முக்கியமான சேர்மங்களாக விளங்குகின்ற சிலிக்கேட்டுகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் ஒன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, வேதியியலை பொறுத்த வரைக்கும் நிறைய வேதி வினைகள் மனசில் பதியணும் அப்படின்னா நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை அதை நல்லா எழுதி பார்க்கணும். அப்படி எழுதி பார்க்கும்போதே வினைபடு பொருட்களையும் வினை விளை பொருட்களையும் பேலன்ஸ் பண்ணுறதோட, அதாவது சமன்பாடுகளை சமன் செய்யறதோடு நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் நல்லா அந்த கருத்துக்கள் உங்களுக்கு புரியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, அதில் இருக்கின்ற வினைபடுபொருடைய பெயர்களையும் விளைபொருடைய பெயர்களையும் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பாடக்கருத்துக்கள் புரியும். அப்போ இது வரைக்கும் நடத்தின பகுதிகளை நன்றாக படித்து நினைவில் வைத்து கொண்டு தேர்வுக்கு நல்ல முறையில் படித்து தயாராகுமாறு மாணவர்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.